Hello guys, welcome back to my channel. Don't forget to subscribe and thumbs up on this video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த நான் பிரைமரியாக இப்போ யூஸ் பண்ணுற ஃபோனோட ரிவ்யூ அண்ட் தென் நெகட்டிவோட தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் தமிழ் இந்த ஃபோன் 6 to 7 people தான் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் பண்ணுறேன். லெட்ஸ் வி சி வியூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது உசிதம். ஸோ இதான் என் சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ரீச் பண்ணணும். எஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் Oppo A93. வேர்ல்டு வைடில் Oppo A4F. ஆஃப்டர் தென் இந்த ஃபோன் மெயினாக நம்ம பார்க்குறதுனா அதோட ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். இட்ஸ் 6.4 inches நல்ல ஆண்டியான ஃபோன். ஆஃப்டர் இதோட ஃபோட்டோ செல்ஃபி செல்ஃபி இல்லை, கேமரா இஸ் 48 megapixel with 2160 pixel. And then chip Helioin P95 with 8GB RAM. Battery is 4018 watt. And then this phone is not a weight, 164 gram. After 7.5 mm thickness. பாருங்க எவ்வளோ thick, எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இட்ஸ் 2020 ஃபோன். இது ரீஃபேப்ரிஷ் ஃபோன், அதாவது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோன் எனக்கு பிடிச்சது நான் சொல்லிடுறேன். இட்ஸ் டியூல் கேமரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 megapixel with 2 mega deep. இந்த ஃபோனோட எப்படி சொல்கிறது, லைக் இந்த ஃபோனை பார்த்தோட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். ஆஃப்டர் த சென்சார் பாருங்கள், இட்ஸ் லைக் ஐஃபோன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சென்சார்லாம் இருக்குது அப்படின்னு. லைக் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஸ்க்ரீன். நீங்கள் பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபுல் ஸ்க்ரீன் பாருங்கள். இந்த சென்சார் இங்கே இருக்குன்னு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ இந்த ஃபோன் எனக்கு வேறு என்ன பிடிச்சதுன்னா, மோஸ்ட் பீப்புள் லோவபிள்னால் த என்னது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆஃப்டர் திஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆஃப்டர் இந்த ஃபோன் ஃபேஸ் ஐடி இருக்குது. இந்த ஃபோனை பார்த்தோடைய பிடிச்சது த கேமரா. இது த கிளாஸ். இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்ளோ ஆகும். ஆனால் நான் பார்க்குற கவர் க்ளோ ஆகாது. இது ரீஃபேப்ரிஷ் ஃபோனால் இதில் வாலெஸ் சார்ஜிங் இருக்குது, ஓஜியில் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இந்த ஃபோனில் பிடிச்ச விஷயம் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். இந்த கேமரா குவாலிட்டி இப்போ வரைக்கும் இந்த ஒர்த்தஸ் கேமரா குவாலிட்டி நான் பிடிச்ச வரைக்கும். நான் சாம்பிள் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ எப்படி சொல்கிறது, லைக் நீங்கள் சாம்பிள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஆஃப்டர் இந்த ஃபோன் நார்மலி நோ லேக் சம்திங். நான் மோஸ்ட்லி ரோப்ளாக்ஸ் விளாடுவேன், சம்டைம்ஸ் ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன். என்னோடய இன்னொரு கிச்சனில் கண்டென்ட் காப்பாக்கிங் போடுவேன். நோ லேகி. நான் லேகியாக நான் பார்த்த விஷயம்னா சம்டைம்ஸ் ரோப்ளாக்ஸில் பெரிய கேமில் போடுவோம், சம்டைம்ஸ் தான் அது லேக் ஆகும். அப்போ நம்மளோட பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கேமில் போடுவோமோ அந்த விஷயத்துலாம் லேக் ஆகாது. ஸோ இட்ஸ் அ குட் ஃபோன். வாட் இஸ் ஓகே. பிடிக்காத விஷயம் எல்லாத்துக்கும், மோஸ்ட் யூஸருக்கு பிடிக்காத விஷயம் பேட்ரி. 4000 Oppo 4000 இஸ் ஓகே. 4000 லைக் அந்த டைமில் 4000 இஸ் ஃப்ளாக்ஷிப்க்கு மெயின். அப்படி தான் சாம்சங்கே அதான் பண்ணாங்க, வேறு வழி இல்லை. அண்ட் தென் மெயின் ஐம் நாட் அ Oppo யூஸர், ஐம் அ சாம்சங் யூஸர். இந்த ஃபோன் வாங்கின ரீசன் இந்த கேமரானால தான். பார்க்க S10 மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் வாங்கினேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோனும் நல்ல ப்ராசஸர், நல்ல டீசெண்டான லைக் ஆண்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது, நாட் அ லாங். அண்ட் தென் இந்த ரீஃபேப்ரிஷனால் இந்த ஃபோனை எப்படி சொல்கிறது, ஐபி ரேட்டிங் 65 இருக்குது. அன்றைக்கி தண்ணி தான் நினச்சேன், இப்போ வரைக்கும் அவ்வளோ. ஸ்பீக்கர் இஸ் குட், ஒரு துருப்பிடிச்ச ஒரு இதுவும் ஆல் இஸ் குட். அண்ட் தென் வேறு இந்த ஃபோன் பிடிச்ச விஷயம் அவ்வளோதான். பிடிக்காத விஷயம் இந்த பேட்ரி தான். பேட்ரி மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நான் 2 times சார்ஜர் பண்ணேன். அப்படி கேம் விளாண்டா 1 time நம்ம அப்படி ஓட்டிடலாம். அண்ட் தென் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது டாட்டா ஆன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 6 hours to 7 hours. அது நீங்கள் கேம் ஏதாச்சும் விளாண்டிங்கன்னா மேக்ஸிமம் 2 hours to 2.5 hours அவ்வளோதான், முடிஞ்சிடும். அதே லைக் ஐஃபோன் அவ்வளோதான், அந்த மாதிரி வச்சுப்போம். ரீஃபேப்ரிஷ் மெயின் 3900 mAh தான். இது ஒன்றும் 4000 mAh இல்லை, 3900 mAh தான். அதனால் பேட்டரி ஒன்றும் சீக்கிரமாக முடியும். அதனால் ஸோ திஸ் ஃபோன் இஸ் அ குட், பட் எப்படி சொல்கிறது,
ஓப்போ இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாம்னு தோணுது. ஐ மீன் இவ்வளோ தின்னாக செஞ்சவங்க பேட்டரி கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம். ஒருவேளை அந்த சீசன் வந்து கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஓப்போ, பட் ஐ ரியலி லவ் இட். ஓப்போவில் வந்து A90யோட சீசன் வந்து அப்படியே முடிஞ்சனால வந்து இப்போ அந்த ஃபோனு வந்து நல்ல சேலாகவே ஆகலை. பட் அந்த A91, A92, A93, A94, A95 வரைக்கும் சேல் ஆனது. A96க்கு மேலே வந்து சேல் ஆகுது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பிகாஸ் ஓப்போ வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க அந்த ஸ்பெக்ஸ்லாம். ஏன் ஓப்போ ஐ டோன்ட் நோ. ஸோ இப்போ இருக்கிற அந்த 5 ஸ்பெக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் த குட் ஸ்பெக். ஐ மீன் 91 நான் ரெக்கமெண்ட் பண்ணல. 92 குட், 93 குட், 94 குட், 95 குட். இந்த 4 ஸ்பெக் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா 91 இஸ் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். 91 வந்து நீங்கள் ரெனோ ஸ்பெக் போகலாம். ரெனோனா வந்து தேவர் லைக் இந்த மாதிரி கேமரா இருக்கும். பட் ஐ திங்க் ஸோ ஒரு கேமரா இருக்கும் நினைக்கிறேன், சிங்கிள் கேமரா. நீங்கள் ரெனோ ஸ்பெக் போகலாம். 92 வந்து நீங்கள் 92 நார்மலாகவே எடுக்கலாம். 93 வந்து நீங்கள் ரெனோ ஸ்பெக் எடுக்கலாம். இட்ஸ் ரெனோ ஸ்பெக். 94 வந்து ரெனோ ஸ்பெக். 95 தான் வந்து நீங்கள் 95 எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓப்போவில் கால்குலேட் பண்ணால் இப்போ ஓப்போவில் வந்து ரெனோலே வந்து 13 வரைக்கும் வந்துருச்சு. இட்ஸ் ரெனோ 4 இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. இட்ஸ் குட். எஸ், தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் தென் இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் வேணும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்னொரு ஃபோன் எடுக்கிறேன். அந்த ஃபோன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அந்த ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துடுவீங்க. எஸ், ஓகே. அதாவது இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் ஃபோன், இட்ஸ் அ மிட் ரேஞ்ச் ஃபோன், இட்ஸ் அ சீப்பஸ்ட் ஃபோன், இட்ஸ் அ குட் ஃபோன் அண்ட் தென் பேட் ஃபோன் ஆல்சோ. எனக்கு இந்த ஃபோன் கடுப்பு எடுத்துருக்கு, என்ஜாய்மெண்ட்டும் பண்ணியிருக்கு. அடுத்த வீடியோவில் கட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.